அன்பார்ந்த இறைமக்களை, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அந்த வரப்பிரசாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக நாம் நிறைவாக வாழ்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5-8 முடிய. வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. அதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கைப்படத்தைவற்றை மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணிய செய்தீர் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்து மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அனைத்து மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். ஏனென்றால் அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இறைச்சொல்லும் எப்படி இருக்குது? அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு நாம் அடிபணிந்து இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய திருச்சபைக்கு நாம் அடிபணிந்து இருக்க வேண்டும். அப்படி தானே? ஏனென்றால் திருச்சபைக்கு யார் தலைவர்? இறைவன், இயேசு தலைவர் இல்லையா? அப்போது நம் குடும்பத்தில் தலைவர் யார்? நம் கணவர். அப்போது நம் கணவருக்கு கீழ்ப்படுகிறோமா? அடிபணிந்து இருக்கிறோமா? பணிந்து நடக்கிறோமா? விட்டு கொடுக்குறோமா? அப்படி விட்டு கொடுத்தோம் என்றால் நல்ல மனவாட்டி அனுசரித்து அனைத்தையும் இருவரும் சமமே என்று நினைத்து பகிர்ந்தளிக்கும் போது நல்ல கணவன் இல்லையா? அதுதான் உண்மை. அப்போது நாம் திருச்சபைக்கு எப்படி பணிந்து இருக்கிறோமோ, மரியாதையோடு நடக்கிறோமோ, திருச்சபை தலைமையாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுபோல் தான் நம் குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை தான். அந்த திருச்சபைக்கு உள்ளதான் நாம் நிறைவாக இருக்க வேண்டும். அதனால்தான் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆனாலும் இப்படி இருக்கும் நிலையிலும் நம்மளையும் அவர் ஒரு மனிதராக படைத்து நமக்கு அனைத்தையும் கீழ்ப்படியும்படி செய்தாரே. நமக்கு எது தேவை என்பதை அறிந்து அதை உடனுக்குடன் தந்தாரே. எவ்வளவு வல்லமைமிக்க செயல் இல்லையா? அப்போ நாம் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம்? என்ன செய்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? இதுதான் அவர் கேட்பது நமக்கு. நான் உனக்கு எல்லாம் தந்து நீ எனக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறாயா? நீ என்னோடு இருக்கும்போது என்னுடைய மாட்சி மேன்மை நீ காணும்படி நான் செய்வேனே அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் இயேசுக்கு இறைவன் அளித்தார் இல்லையா? தந்தையாம் இறைவன் அவருக்கு கீழ்ப்படிந்ததனால், இயேசு இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததனால் தானே அவர் மரித்தார். மரிக்கும்போது கூட நமக்காக மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அதனால்தான் அவர் கீழ்ப்படிந்ததனால், தந்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் இறைவனாக இருந்தும் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய மாட்சியை காணும்படியும் நாம் மேன்மை அடையும்படியும் அவர் செய்வார் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்திருக்கிறது. அந்த பணியை நாம் நிறைவாக செய்யவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், அவர் நம்மளிடம் கணக்கு கேட்பார். எப்படி கொடுக்க முடியும் கணக்கு சொல்லுங்கள்? எந்த வகையில் கொடுப்போம்? அதனால் ஒவ்வொருவரும் அவர் செய்கையை தெப்ப, அவர்கள் செயலுக்கேற்ப அவரிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு நாம் நிறைவாக வழி நடப்போம், செயல்படுவோம். ஜெபிப்போமா? வாழும் வல்லலே இறைவா, எங்களை உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோமா ஆண்டவரே. எங்களை முழுமையாக நீர்தானே பாதுகாத்து வழி நடத்துகிறீர். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு சமயங்களில் 100 மடங்கு விதைக்கிறார்கள், ஆனால் 30 மடங்கு கூட அறுவடை இல்லை ஆண்டவரே. ஆனால் சில பேர் 30 மடங்கு அறுவடை செய்கிறார்கள், ஆனால் விதைக்கிறார்கள் ஆண்டவரே, 100 மடங்கு அறுவடை செய்கிறார்கள். சில பேர் விதைக்காமலே அறுவடை செய்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் விதைத்தவர்களோ ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெறுமையை அப்புறப்படுத்தி நீர்தாமே எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.